ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சில் அவுட் வித் சௌமியா. பாண்டரங்கத்துக்குள்ள திசைமேழர் சொன்ன குறிப்பை வச்சு எல்லா ஓவியத்தையும் இப்போ சரியா வரைஞ்சிருந்தான் நந்துவன். மனசும் கண்களும் சலிப்படையிற வர அண்ணாந்து பார்த்தபடியே சந்தோஷமானான். ஆசானை அழைத்து வாருங்கள்னு அங்க இருக்கிற வேலையாட்கள் கிட்ட சொல்லி அனுப்பினான். இவ்வளோ நாள் பாண்டரங்கத்துக்குள்ள அவன் கூடயே இருந்த தேவாங்குகளுக்கு நன்றி சொல்ற வகையில அந்த கூண்டு கிட்ட போயிட்டு அதுங்களுக்கு பிடிச்ச பல்லி முட்டையை உருட்டி விட்டான். வழக்கம் போல கொஞ்ச நேரம் தயக்கத்துக்கு அப்புறம் ரெண்டும் அந்த முட்டையை எடுக்க வந்துச்சு. ஒன்று அதை எடுத்துட்டு போய் ஒரு ஓரமாக உட்காந்துச்சு, இன்னொன்று அவனை பாவமாக பார்த்துச்சு. அடுத்த முட்டையை உருட்டி விட்டான். அந்த இன்னொன்று இப்போ அதை எடுத்துட்டு போச்சு. ஏதோ ஒன்று வித்தியாசமாக அவன் கண்களில் பட்டுச்சு. ஆனால் அதை பெருசாக எடுத்துக்காம அடுத்தடுத்த முட்டைகளை உருட்டி விட்டான். அதுங்க ரெண்டும் அதை எடுத்து சாப்பிட்டுச்சு. முன்னாடி அவன் கண்களில் பட்ட அதே செயல் மறுபடியும் நடந்துச்சு. ஏதோ தற்செயலாக நடந்திருக்கும்னு நினைச்சான். அடுத்தும் பல்லி முட்டைகளை உருட்டி விட்டான். மறுபடியும் அதுவே நடக்க கொஞ்சம் அதிர்ச்சியானான். இல்லை அப்படி இருக்காதுன்னு நினைச்சவன் பல்லி முட்டைகளை உருட்டுறதை நிறுத்திட்டு சின்ன கம்பு ஒன்று எடுத்தான். அவ்வளவு நேரம் முட்டையை தின்னதுங்களை குச்சியை கொண்டு விரட்ட அதுங்க பயந்து கூண்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சுக்க பார்த்துச்சுங்க. ஆனா அதுங்களுடைய செயல்கள் ஒரே மாதிரியா இருந்துச்சு. மறுபடியும் குச்சியை ஓங்க உள்ள போய் ஒடுங்கினதுங்க வேற இடம் நகராம அங்கேயே பதுங்குச்சுங்க. அவன் குச்சியால கொஞ்சம் அடிச்சு கலைச்சு விட அதுங்க கத்துனபடி அந்த இடத்த விட்டு நகுந்து கூண்டுடைய இன்னொரு பக்கம் வந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்த பணியாளர்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. நல்ல சந்தோஷமா இருந்தவர் திடீர்னு அந்த விலங்கை ஏன் இந்த பாடுபடுத்துறாருன்னு புரியாம நின்றுட்டு இருந்தாங்க. ஆனா அவன் தேவாங்கு மேல பண்ற சோதனைய நிறுத்துறதா இல்லை. அதை அடிச்சும் பயமுறுத்தியும் ஓட விட்டுட்டே இருந்தான். ஒரு கட்டத்துல பாண்டரங்கத்துடைய வெளி கதவையும் மேல் மாட கதவுகளையும் போட்டு சொல்லிட்டு கூண்டை துறக்க சொன்னான். அவன் கையில இருந்த கம்பை பார்த்து பயந்து அதுங்க அரங்குடைய எல்லா திசைகள்லையும் ஓட விரட்டினபடியே இருந்தான். பணியாளர்கள்லாம் ஒன்றும் புரியாம அதுங்க கத்துறதையும் பாவமா பார்த்து அலக்கழிறதையும் பார்த்து அவங்களுக்குமே ஒரு மாதிரி மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அதுங்களுடைய ஒவ்வொரு துள்ளலையும் அவன் கண்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துச்சு. இத்தனை நாள் இதை எப்படி நான் கவனிக்காமல் இருந்தேன்னு புலம்புனபடியே இதை பிடித்து கூண்டில் அடையுங்கள், நான் போய் ஆசானை உடனடியாக அழைத்து வருகிறேன்னு சொல்லிட்டு அவனே அவரை கூட்டிட்டு வர கிளம்பிட்டான். திசைமேழர் தங்கியிருக்கிற தென் திசை மாளிகைக்கு போயிட்டு உடனடியாக புறப்பட்டு வர வேண்டும்ன்ற வேண்டுகோளை முன் வச்சான். அவர் எந்தவித காரணமும் கேட்காம கொஞ்ச நேரத்தில் புறப்பட்டாரு. பாண்டரங்கத்துக்குள்ள நுழைஞ்சவர் வழக்கம் போல மாளிகைக்கு நடுவில் நின்று அண்ணாந்து மேற்கூரையை பார்த்தாரு. அவர் நினைச்சிருந்ததை விட ரொம்ப சிறப்பாக வரையப்பட்டிருந்துச்சு. அந்துவனை பாராட்டலாம்னு நினைச்சு திரும்புறப்பதான் கவனிச்சாரு அவன் பக்கத்துல இல்லை. கொஞ்ச தூரத்துல இருந்து தேவாங்குகளுடைய கூண்டுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்தான். ஏன் அங்கே நிற்கிறான்னு திசைமேழர் கேட்க, நான் உங்களை காண வருமாறு அழைத்தது இந்த விலங்கை பார்க்கத்தான்னு அந்துவன் சொன்னான். என்ன இதுன்னு கேட்டாரு. இதன் பெயர் தேவாங்குன்னு சொல்ல வாயெடுத்தவன் இயற்கையின் அதிசயம்னு சொன்னான். என்ன சொல்றான் இவன்னு யோசிச்சபடியே கூண்டு கிட்ட வந்து உத்து பார்த்தாரு. இது ஒரு வானியல் விலங்குன்னு சொன்னபடி அவன் கையில இருந்த குச்சியை அவர் கையில கொடுத்தான். அவன் அதை வச்சு கூண்டுக்குள்ள லேசா அதுங்களை தொந்தரவு பண்ணாரு. அதுங்களுடைய கண்கள், உடல்வாகு, காது விடைக்கிற தன்மைன்னு எல்லாத்தையும் ஒத்து கவனிச்சபடியே இருந்தாரு. ஆனா எதுவும் புதுசா தெரியல. என்ன புதிதாய் கண்டாயின்னு கேட்டாரு. உங்களின் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லையான்னு அந்துவன் கேட்க, அவன் அப்படி கேட்கறது திசைமேழருக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு. வழக்கமா மாணவர்கள் கிட்ட அவர் கேட்கிற வார்த்தைங்க அது இப்போ அவர் பக்கம் திரும்பி வருதேன்னு யோசிச்சபடியே இன்னும் அந்த விலங்க நல்லா ஒத்து பார்த்தார். ஒன்னும் தெரியலையேன்னு அந்துவனை திரும்பி பார்த்தாரு. அவை எந்த திசை நோக்கி உட்காருகின்றன பாருங்கள்னு அந்துவன் சொல்ல திசைமேழர் கூர்ந்து கவனிச்சாரு. அதுங்க வடக்கு திசை பார்த்து உட்கார்ந்து இருந்துச்சுங்க. கையில இருந்த குச்சியால சீண்டினாரு. அதுங்க எழுந்து இன்னொரு பக்கம் போய் அங்கேயும் வடக்கு திசை பார்த்து உட்காந்துச்சுங்க. மறுபடியும் விரட்டினாரு. மறுபடியும் அதே மாதிரி தான் உட்காந்துச்சுங்க. கூண்டை திறக்க சொல்லி வெளியே விரட்டினாரு. பாண்டரங்கம் முழுக்க சுத்தி சுத்தி வந்துச்சு. ஆனா எப்பெல்லாம் தரையில உட்காருதுங்களோ அப்பெல்லாம் வடக்கு திசை பார்த்து மட்டும்தான் உட்காந்துச்சுங்க. திசைமேழர் அதிர்ந்து போனார்.
நான் காண்பது உண்மையாசானே. பல முறை பரிசோதித்து விட்டேன். இந்த விலங்கு இயற்கையின் அதிசய ஆற்றல் ஒன்றை தன்னகத்தே கொண்டுள்ளதுன்னு அந்துவன் சொன்னான். என் கண்களை நம்ப முடியவில்லையேன்னு சொன்னபடி அதுக்கு பின்னாடி ஓடினாரு. அதுங்க இயல்பா உட்காரதையும் கவனிச்சாரு, விரட்டுனா பதட்டத்துல உட்காரதையும் கவனிச்சாரு. எப்ப உட்கார்ந்தாலும் வடக்கு திசை பார்த்து மட்டும்தான் உட்காந்துச்சுங்க. சந்தோஷத்துல நீ என் தலைமானாக்கன் என்பதை மீண்டும் மெய்ப்பித்து விட்டாயின்னு சொன்னபடி அந்துவனை வாரி அணைச்சுக்கிட்டார் திசைவேழர். அங்க வெளியே இருந்த இளமருதனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஆலோசனை மாடத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் தேவாங்க பத்தி ஏன் இவ்வளவு கேள்விங்க கேட்கணும்? நான் என்ன பண்ணேன்? பாண்டரங்கத்துக்குள்ள இருந்து கூண்ட நான் வெளியே எடுத்தப்ப கூட அந்துவன் தானே அது உள்ளே இருக்கட்டும்னு சொன்னாரு. இப்போ அதுல என்ன பிரச்சனைன்னு வெளியே நின்னபடி புலம்பிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் விஷயம் தெரிஞ்சது. வெங்கல் நாட்டு சிறுகுடி மன்னன் மயூர் கிழார அழைச்சிட்டு வர சொல்லி அரண்மனையில இருந்து ஆள் வேற அனுப்பப்பட்டிருக்குன்னு. இளமருதன் இன்னும் பதறி போனான். இங்க ஆலோசனை கூடத்துக்குள்ள பேரரசர் குலசேகர பாண்டியன், சூழ்கடல் முதுவன், திசைவேழர், இளவரசர், தலைமை அமைச்சன் சுகுந்தர், அந்துவன்னு எல்லாரும் இருந்தாங்க. மனசு நம்ப முடியாத ஒரு விஷயத்த மறுபடியும் பேசியும் கண்களால பார்த்தும் நம்ப ஆரம்பிச்சாங்க. சுகுந்தர் கேட்டாரு, இந்த விலங்கு வேறு இடத்திலும் இருக்கும் அல்லவான்னு. உடனே திசைவேழர் சொன்னார், பொதிய மலையில் உண்டு, நானே பார்த்திருக்கிறேன். ஆனால் குறிப்பிட்ட திசை நோக்கி உட்காரும் தன்மை அதற்கில்லைன்னு. உடனே சுகுந்தர், இதற்கு மட்டும் இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்க, இது ஒரு மரத்து விலங்கு, குறிப்பிட்ட மரத்தில் மட்டுமே இந்த விலங்கு தங்கி உயிர் வாழும். பரம்பு மலையில் அந்த மரத்தின் அமைப்பு இந்த பழக்கம் உருவாக காரணமாக இருந்திருக்க வேண்டும். பல நூறு தலைமுறைகளாக அந்த இடம் இருப்பதால் இந்த பழக்கத்துக்கு ஆளாகி இருக்கும்னு திசைவேழரோட விவரிப்பு இன்னும் வியப்ப கூட்டுச்சு. அந்த மரத்தில் எத்தனை தேவாங்குகள் இருக்கின்றன என்ற செய்தி ஏதேனும் உண்டான்ற கேள்வி வர திருமணத்துக்கு வந்துள்ள பாணர்களிடம் விசாரித்ததில் பல நூறு தேவாங்குகள் அந்த மரத்தில் உண்டுன்னு அந்துவன் சொன்னான். தேவாங்கையும் அதனுடைய எண்ணிக்கையும் பத்தின செய்தியை கேட்டதிலிருந்து புதிய விற்பனுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சியா இருந்துச்சு. சூழ்கடல் முதுவனுக்கோ அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் தெக்கு முக்காடு செய்தது. ஒரே வரியில இனி கடல் வணிகத்தை நாம் ஆளலாம்னு சொன்னாரு. பேரரசரும் அவரை கட்டி அணைச்சுக்கிட்டாரு. என் வாழ்வில் இன்று அடைந்துள்ள வியப்பும் மகிழ்வும் கலந்த ஒரு உணர்வை இதுவரை அடைந்ததில்லை. திசையறிய முடியாமல் எவ்வளவு இழப்புகளை நாங்கள் கண்டுள்ளோம். எத்தனை மனிதர்கள், கப்பல்கள், பொருள்களை எல்லாம் கடல் கொண்டு போனது. திசையை தவறவிட்டதால் தான் என் 2 மகன்களையும் பறிகொடுத்தேன். கடல் பயணத்தில் திசையறிதல் என்பது கடலை வெல்வதற்கு இணையானது. இது தேவாங்கன்று. உண்மையில் இதுதான் தேவ வாக்கு விலங்குன்னு சொல்லி சூழ்கடல் முதுவன் அதை தொட்டு தூக்கி கொஞ்சினார். வெளியே இருந்த இளமருதனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் செவியனும் அங்க வந்து சேர்ந்தான். அவங்க 2 பேரையுமே தனித்தனியா இதை பத்தி கேட்டு விசாரிச்சிருக்காங்க. ஆனா தெளிவா என்ன விஷயம்னே புரியாம உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ சக்கரவாக பறவையை கொண்டு வர பயன்படுத்துற பொற்பல்னுக்கு பணியாளர்கள் மாளிகைக்குள்ள தூக்கிட்டு போறத பார்த்தாங்க. உடனே செவியன் தனக்கு தெரிஞ்ச அரண்மனை பணியாளன் ஒருத்தன் கிட்ட போய் தனியா விசாரிக்க, ஏதோ புதிய விலங்கு ஒன்று வந்திருக்கிறதாம், அதை வைக்கன்னு சொல்லிட்டு போனான். 2 பேருக்கும் அதிர்ச்சி. அன்று சக்கரவாக பறவையின் கூண்டு வைக்கப்படும் மேடையின் மீது இதை வைத்ததற்கு தான் அந்துவன் அவ்வளவு கோபப்பட்டான். தூக்கி வீசி விடுங்கள் என்றான். இன்றோ சக்கரவாக பறவை கொண்டு வரப்பட்ட பொற்பல்நக்கை இதற்கு கொண்டு போகின்றனர். என்ன நடக்கிறதுன்னு குழப்பத்துல இருந்தான் இளமருதன். செவியன் சொன்னான், இளமருதா, இது நீ அச்சம் கொள்ள வேண்டிய நிகழ்வென்று வேறு ஏதோ முக்கியமானதொரு நிகழ்வுன்னு. அப்போதான் இளமருதனுக்கு தோணுச்சு, பாரிக்கு தேவவாக்கு சொல்லும் விலங்கு. இதன் சிறப்பை சொல்லி நாம் அல்லவா பேரரசரிடம் பாராட்டை பெற வேண்டும் என்றிருந்தோம். இப்போது யாரோ உள்ளே புகுந்து நாம் அடைய வேண்டிய நற்பெயரை அவர்கள் அடைய பார்க்கின்றனர். இதை விடக்கூடாது. அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதே முக்கியம்னு நினைச்சுக்கிட்டான். அரண்மனைக்குள்ளேயோ பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இந்த திருமணத்துக்கு எல்லோரும் வந்திருக்கின்றனர். சேரனுக்கும் சோழனுக்கும் செய்தி சொல்லும் எண்ணற்றோர் இந்த விழாவுக்கு வந்துள்ளனர். அதே போல யவனர்களின் பெரும் தளபதிகள் இங்கு வந்துள்ளனர். எனவே இதை பற்றிய செய்தி எதுவும் வெளியே தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும்னு
சுகுந்தர் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள சரி, அந்த விலங்கை பரம்பு மலையிலிருந்து கொண்டு வர வழி என்னன்னு பொதியவர்பன் கேட்டான். நாம் ஒரு குழுவை அனுப்பி பாறையிடம் பேசி அவற்றை பெற்றுக்கொள்ளலாம்னு சூழ்கடல் முதுவன் சொல்ல, வணிக பேச்சுக்காக போன கோளூர் சாத்தானின் கதை உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டான் பொதியவர்பன். கேள்விப்பட்டேன், ஆனால் அதற்கும் இதற்கும் நிறைய வேறுபாடு உண்டல்லவா? இது மிகவும் வியத்தகு தன்மை கொண்ட விலங்கு. கடல் பயணத்தில் இது அபாரமான ஆற்றலை தரவல்லது. நமது வணிக வலிமையை இது பல மடங்கு உயர்த்தக்கூடியது. இதை எடுத்து சொல்லி இதற்கு ஈடாக நல்லதொரு பரிமாற்றத்துக்கு பாண்டிய நாடு தயாராக இருக்கிறது என சொன்னால் பாரி ஏற்பான் என்று நினைக்கிறேன்னு முதுவன் சொன்னாரு. பரம்பு நாட்டின் மீது ஓரளவு நெருக்கமாக இருந்தவர்கள் குடநாட்டினர்தான். ஆனால் அவர்களின் அமைச்சகன் வணிகம் பேச போனதற்கே கைகளை வெட்டி அனுப்பியுள்ளான். பாண்டிய நாட்டு தூதுவர்கள் போனால் உள்ளேயே அனுமதிக்க மாட்டான். அதை மீறி உள்ளே போனால் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள்னு பதில் வர, அப்படி என்றால் இதற்கு என்ன வழின்னு சூழ்கடல் முதுவன் கேட்க, தளபதி கருங்கை வாணனை வர சொல்லி உத்தரவிடுங்கள்னு பேரரசரை வேண்டினான் பொதியவர்பன்.